வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த லெஃப்ட்ல நீ பாட்டுங்க, கார்னர்ல. சரி. அங்க நீ பாட்டுங்க. இதான் லொகேஷனா? ஐயோ, இந்த ஹாஸ்பிட்டலா? இங்கதானே கையிலக்கா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. கையிலக்காக்க மட்டும் நான் பாலுவை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாலு கிட்ட வர நான் வரேன்னு சொல்லிட்டேனே. யோசிக்கிற டைம்ல நம்ம பாலுவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். கையிலக்கா நம்ம கிளம்பும் போது வீட்டுல தானே இருந்தாங்க. அவங்க எப்படியும் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள நம்ம பார்த்துட்டு கிளம்பிடலாம். காசு கொடுமா. இந்தாங்கண்ணே. தேங்க்ஸ். எழிலுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அவருக்கு போன் பண்ணி என்னதான் பிரச்சனைன்னு கேட்போம். சொல்லு கயல். ப்ளீஸ், என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்களேன். எனக்கு சுத்தமா மனசே சரியில்லை. என்னாச்சு? நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க. நான் என்னன்னு கேட்டதும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன பிரச்சனை இப்போ? நீங்க இப்படி டல்லா இருக்கிறத என்னால பார்க்க முடியலங்க. கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. மனசுல ஏதாச்சும் கோவம் இருக்கா? அப்படியே எனக்கு வண்டியில வரும்போதெல்லாம் உங்களை பத்தின யோசனையா தான் இருந்தது. எனக்கு என்னமோ நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோன்னு தோணுது. அதான் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்ததும் கால் பண்றேன். ப்ளீஸ், இப்பயாச்சும் சொல்லுங்களேன். மனசை விட்டு பேசுங்க. மனசுல அப்படி என்னதான் ஓடுது? அதை விடு கயல். நான் ஏதாச்சும் சொன்னா உனக்கு கில்ட்டா ஃபீல் ஆகும். இல்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க எதையுமே மறைக்காதீங்க ப்ளீஸ், சொல்லுங்க. வேற என்ன கயல் பிரச்சனை? நான் தான் எனக்கு பிரச்சனை. என்ன சொல்றீங்க? இல்ல, ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஏண்டா விடியுதுன்னு தோணுது. ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? நான் யோசிக்கல கயல். என் நிலைமை என்ன அப்படிதான் யோசிக்க வைக்குது. இந்த வீட்டுல எல்லாருக்கும் செய்யறதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. காலையில எந்திரிச்சா காமாட்சி அத்தை கிச்சன்ல பரபரப்பா வீட்டு வேலையெல்லாம் செய்யறாங்க. மூர்த்தியும் தனாக்காவும் ஹோட்டல் வேலையில பரபரப்பா இருக்காங்க. அன்பு போலீஸ் வேலையில பிஸியா இருக்கான். ஆனந்தி படிப்புல பிஸியா இருக்கா. நீயும் டியூட்டிக்கு போற. தேவி கூட புதுசா ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்து அங்க போயிட்டு இருக்கா. ஏன் ஷாலினி கூட ஆரி ஒர்க்னு வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. இங்க சும்மா இருக்கிறது நான் மட்டும்தான் கயல். எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மாவே வெளியே போய் சுத்திட்டு வருது. சங்கடமா இருக்கு. நான் நினைச்சேன், வண்டியில வரும்போது எனக்கும் இதே யோசனையா தான் இருந்தது. இப்படி எதையாவது யோசிச்சு
மனச குழப்பிப்பீங்கன்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்க. இத பாருங்க, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். உங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என்ன கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட போறீங்க சொல்லுங்க? கண்டிப்பா நம்ம லைஃப் மாறுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, சரியா? எல்லாமே நடக்கும் தான். ஆனா எப்ப நடக்கும் தான் தெரியலையே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அப்படி நினைச்சுதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. எந்த மாற்றமும் நடக்கல. நான் எங்க ஆரம்பிச்சேனோ அதே இடத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாம நிக்கிறேன். ஐயோ எழில், அந்த லோன் மட்டும் கிடைச்சிருந்தா நான் இப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. எல்லாம் அந்த புறம்போக்கு ஆட்டோக்காரனால வந்தது. அவெல்லாம் எனக்கு எதிரியா இருக்கான் பாரு. ஏன் வாழ்க்கையே கெடுக்க நினைக்கிறான். சத்தியமா சொல்றேன், அவனை அடிச்சதுல தப்பே இல்ல. அவனோட ஒரு காலை இல்ல, 2 காலையும் சேர்த்து உடைச்சிருக்கணும். ஆத்திரமா வருது. எழில் ரிலாக்ஸ். ஏன் ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல கயல், அவனை அடிச்சதுக்கு உன்கிட்ட சாரிலாம் கேட்டேன்ல. ஏன் கேட்டேன்னு இப்ப யோசிக்கிறேன். எனக்கு இருக்க கோவத்துக்கு அவனை எங்க பார்த்தாலும் அடிச்சு கொல்லணும்னு தோணுது. எழில் விடுங்க. அடுத்தவங்கள காயப்படுத்துறதாலையும் கஷ்டப்படுத்துறதாலையும் நம்ம கஷ்டம் தீந்துராதுல்ல. இப்ப நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிக்கலாம். ப்ளீஸ், நீங்க தேவையில்லாம வேற எதையாவது யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க. நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது கயல். ஆனா ஒண்ணு, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவன்தான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய எதிரி. நேரா போய் லெஃப்ட்ல போங்க. ஐயோ, டைம் வேற ஆயிட்டே இருக்கே. ரேஷன் கடை கியூல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்களே. அக்கா, இங்க பாலுன்னு ஒரு பேஷண்ட் கால்ல அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காருல்ல, அவர் எந்த வார்டுக்கா? கொஞ்சம் நான் பார்த்து சொல்றேன். அக்கா, நேரா போய் லெஃப்ட். சரி, ஓகே. டேய், நேத்து நைட் எங்கடா போய் தொலைஞ்ச? ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வீட்டுக்கும் வரல. இந்த காலை வச்சுட்டு எங்க போன? இன்னைக்கு தானே உனக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க. அதுக்குள்ள என்னடா அவசரம்? டேய், உன்னை தானே கேட்டுட்டு இருக்கான், பதில் சொல்லு. ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதான் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். டேய், நீ அட்மிட் ஆயிருக்கடா ஹாஸ்பிட்டல்ல. நீ இன்னொருத்தருக்கு எமர்ஜென்சின்னு போனியா? லூசாடா நீ? சார், இந்தாங்க இவரோட டிஸ்சார்ஜ் சம்மரி. பில் செட்டில் பண்ணிட்டு அதுல இருக்கிற மெடிசன்ஸ்லாம் வாங்கிடுங்க. சார், உங்க கட்டை பிரிச்சு வேற கட்டு போடுவாங்க சார். திரும்ப எங்கேயும் போயிடாதீங்க. இல்லம்மா, அவன் எங்கேயும் போக மாட்டான். நான் ஓகே சார், பாத்துக்கோங்க. ராஜா வாங்க.